எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்குள்ள என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னா, உங்க சேனல் 1 இயருக்கு மேல ஆச்சுன்னா கண்டிப்பா வியூஸ் போகாது. அதை பத்தி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, புதுசா யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஒரு சேனலை தான் எக்ஸாம்பிளா வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு சேனல்லயே எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிற சேனல் எல்லாருக்குமே அது பொருந்தும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சோ அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல இருக்கிற டிப்ஸை பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. சோ நேத்துக்கு போட்ட வீடியோல கூட 1 வாரத்துல மானிடைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்ல, 25 டேஸ்லயும் மானிடைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. நிறைய பேர் 3 மாசத்துல மானிடைஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல எல்லாமே ஃப்ரீயா தான் உங்களுக்கு சொல்லி தரோம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய டவுட்டும் எக்ஸ்பெஷலி ஒவ்வொருத்தருடைய டவுட்டும் நான் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் சிலருக்கு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் அப்கமிங் அப்லோட் பண்றேன், யாரும் கோச்சுக்காதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்க சேனல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ அது எல்லாமே கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். யூடியூப் ஓபன் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்கு. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, என்னுடைய சேனல்ல யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதை நீங்க அந்த வீடியோவை ஜஸ்ட் நீங்க உங்க லைஃப்ல எவ்வளவு டைம் செலவு பண்றீங்க, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூடியூப்ல என்ன, எப்படி செயல்படுது, எப்படி மானிடைஸ் வாங்குறாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, எதனால நமக்கு பணம் கிடைக்குது, இத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ கண்டிப்பா இத பத்தி எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க எடுத்த உடனே டிஸ்கிரிப்ஷனுக்கு போகாதீங்க, புரியாது. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க சேனலுக்கு வியூஸ் ஏன் போகல, அதுக்கு காரணம் உங்களுடைய அபவுட் செக்ஷன். அதை பத்தி தான் நம்ம டீப்பா பேச போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சேனல்ல பண்ண தப்ப நீங்க பண்ணக்கூடாது. சோ சேனல் க்ரோ ஆகாது. சோ கண்டிப்பா இப்ப பாருங்க, இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுடைய அபவுட் செக்ஷன் செக் பண்ணலாம். 2020 ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இவங்க யூடியூப்ப சரியா புரிஞ்சுக்கல. சரியா புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா 3 மாசத்துல மானிடைஸ் வாங்கலாம். சோ அது போல நம்ம சேனல்ல நான் சொல்லி கொடுத்து இது வரைக்கும் 6 சேனலுக்கு மேல மானிடைஸ் ஆயிருக்கு. அதனுடைய லைவ் குரூப் எல்லாமே நான் வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா அது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இவங்க எப்பெல்லாம் கிடைக்குதோ, எந்தெந்த ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் போறாங்களோ, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன், குழந்தைங்க போட்டோ எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடவே கூடாது, கண்டிப்பா மானிடைசேஷன் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இவங்க 5 வருஷமா சேனல் வச்சிருந்து 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா இவங்க என்ன பண்ணணும்னா, புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ புதிய சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னுடைய யூடியூப் ஃப்ரீ கோச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், வருஷ கணக்கா சேனல் ஓபன் பண்ணி ரன் ஆகாம இருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாருமே திரும்பவும் சேனல் ஓபன் பண்ணலாம். ஏன்னா இப்போ 2020 அப்போ இவங்க சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வருஷத்துல ஏதாவது வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் கிடைச்சிருந்தா அதுக்கு அடுத்த வருஷம் அது எல்லாமே போயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன கிடைக்குதோ அதான் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இப்ப எல்லாருமே போயிட்டு YT ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனலிட்டிக்கை ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல தள்ளுங்க, இந்த ரியல் டைம் டச் பண்ணுங்க. இந்த இடத்துல ரியல் டைம் சிலருக்கு லட்சத்துல இருக்கலாம், சிலருக்கு ஒண்ணுமே இருக்காது. சோ இந்த இடத்துல எவ்வளவு ரியல் டைம் இருக்குன்னு பாருங்க. அவங்கதான் உங்களுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. சோ கண்டிப்பா லாங் வருஷம், அதாவது அதிக வருஷம் ஆன சேனல்கள் எல்லாமே ரியல் டைம் செக் பண்ணுங்க. இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா நீங்க புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஏதாவது 1-2 காமிச்சாலும் அது அவ்வளோ நல்லா இல்லை சேனல் க்ரோ. கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வீடியோ போட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஒரே வருஷத்துக்குள்ளார பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க.
ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன். இந்த இடத்துல கண்டென்ட் அப்படின்னு இருக்கு, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க சேனல் நல்லா இருக்கா இல்ல வந்து க்ரோ இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வியூஸ் கவுண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் இருக்கும், நெக்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் இருக்கும், ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணுங்க. இது எல்லாமே கிரீன்ல இருக்கணும். ஒருவேளை டிக்ல இருந்தா கூட ஓகே, ஆனா இது எல்லாமே டவுன்ல இருந்தா கண்டிப்பா அந்த சேனல் க்ரோ நல்லாவே இல்லை. புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு நாள் 2 நாள் டவுன்ல இருந்து அடுத்து வந்து அப்ல போலாம். ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் டவுன்ல இருந்து அப்படியே இருந்து இந்த சேனல் க்ரோ நல்லா இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டென்ட் அப்படின்னு இருக்கு, கீழே பாருங்க. இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இங்க நீங்க நல்லா பாருங்க, வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் வந்து வீடியோஸ்ல சொல்றேன், வீடியோஸை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு வீடியோவை டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் போங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய வீடியோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நீங்க மேல தள்ளுங்க. ரியல் டைம்ல எவ்வளவு வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரால் ரியல் டைமை செக் பண்ண சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல மக்கள் எவ்வளவு பார்த்துட்டு இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே காமிக்கலன்னா கண்டிப்பா நீங்க புதுசா சேஞ்ச் பண்ணி ஆகணும் உங்களுடைய யூடியூப்பை. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரீச் இருக்கு, ரீச்சை டச் பண்ணுங்க. மக்கள் கிட்ட அந்த வீடியோ எத்தனை பேருக்கு இம்ப்ரெஷன்ல போயிருக்குன்னு பாருங்க. எல்லாமே செக் பண்ணுங்க. கண்டிப்பா இம்ப்ரெஷன்ல அதிகமா போயிருக்கணும். கண்டிப்பா டேக்கு டே இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்க செக் பண்றீங்கன்னா இங்க இம்ப்ரெஷன்ல டச் பண்ணுங்க. நீங்க இங்க செக் பண்ணி பாருங்க, டேக்கு டே வந்து இம்ப்ரெஷன் மேலுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ ஒருவேளை டவுன் கூட ஆகலாம், ஆனா வந்து ரெகுலரா இம்ப்ரெஷன் இருக்கா உங்க சேனலுக்கு நீங்க செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் வெளியே வந்துடுறேன். அது மட்டும் இல்ல, இந்த சேனல்காரங்க இப்ப அந்த சேனலுக்கே நம்ம போயிடலாம். இந்த சேனல்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன், கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரே கேட்டகரியில நான் சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி என்னுடைய டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல் மானிடைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வீடியோ இல்ல இவங்க ஷார்ட்ஸை செக் பண்ணும்போது இவங்க நிறைய வந்து வெளியே இந்த கோவில் ஃபங்க்ஷன் வீடியோ தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கோவில் ஃபங்க்ஷன்ல இந்த பாடல்கள்லாம் பாடும், இந்த சாங் எல்லாம் ஓடும், அந்த சாங் எல்லாம் பேக்ரவுண்ட்ல அப்படியே பிளே ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய இடத்த நான் நல்லா செக் பண்ணேன். சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா யாராவது பேட் வேர்ட் பேசியிருந்தா கூட மைல்டா நம்மளுடைய வீடியோல பதிவானா கூட யூடியூப் சைடு வந்து இது ஒரு வயலன்ஸ் கண்டென்ட், இது வந்து ஒரு யூடியூப் ரூல்ஸ் மீறிடுச்சு, ஸோ அதனால யூடியூப் சைடே வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, உங்களுடைய வீடியோவை டெலீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பொது இடத்துல எடுக்கும் போது உங்களுடைய சேனல்ல நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி சரியான எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்க பொதுவான இடத்துல வீடியோ எடுத்தீங்கன்னா அது கரெக்டா எப்படி எடிட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க, உங்க சேனலுக்கும் பொருந்தும். இப்ப நான் ஒரு சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது அந்த சேனலுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா சேனலுக்குமே பொருந்தும். ஸோ கண்டிப்பா நான் சொன்ன மிஸ்டேக் நீங்க அதிகமா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேனல் அப்படியே இருக்கட்டும், நீங்க ஒரு புதிய சேனல் ஓபன் பண்ணலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் கோவை அம்மணி அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன அட்வைஸ் கேட்டு இப்ப வில்லேஜ் அம்மணின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட கூட கேளுங்க. பாத்தீங்கன்னா இந்த சேனலும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் நிறைய சேனலுக்கு பொருந்தும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்களும் அதே மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நீங்க இதை கேட்டுட்டு கூட இனிமேல் உங்க சேனல்ல அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ மோட்டிவேஷனல் ஹிந்தி தமிழ் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க சேனலையும் நான் செக் பண்ண, நீங்களும் அப்பப்ப என்ன கிடைக்குதோ அந்த வீடியோ போடுறீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. நல்லா போயிட்டு இருக்க சேனல் கூட புரிஞ்சுக்குங்க. நீங்க அப்பப்ப என்னென்ன விஷயம் கிடைக்குதோ நீங்க அப்பப்ப வீடியோ போடும்போது அந்த ட்ரெண்டிங் முடிஞ்ச உடனே அதெல்லாம் வியூஸ் போகாது. அதனாலதான் உங்களுக்கு வருஷ கணக்கா ஆனாலுமே உங்களுக்கு வியூஸ் போகல. ஸோ இன்னைக்கு என்ன டேட்ல நீங்க ஒரு ட்ரெண்டிங் போட்டீங்கன்னா ஒரு 4-5 நாள்லயே அந்த ட்ரெண்டிங் முடிஞ்சிடும். ஸோ நீங்க அதுக்கடுத்து வீடியோ போட்டா அந்த ட்ரெண்டிங் போகும். ஆனா நீங்க எத்தனை வருடங்கள் ஆனாலுமே நீங்க முதல்ல போட்ட அந்த ட்ரெண்டிங் வீடியோ போகவே போகாது. ஏன்னா ட்ரெண்டிங் வீடியோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அடுத்த ட்ரெண்டிங்கை நோக்கி மக்கள் போயிடுவாங்க. ஸோ நீங்க ட்ரெண்டிங் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் சொல்ற விஷயத்த நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாவே நீங்க மானிடைஸ் வாங்கலாம். 100க்கு 100 100% ட்ரூ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருக்கணும். ஏன்னா இந்த வீடியோவில் பல டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்க சேனல் பல வருடங்களாக க்ரோ ஆகாம இருக்கு இல்லையா, அதுக்காக பல டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சேனலுக்குள்ளார YT ஸ்டுடியோவை நம்ம எப்படி யூஸ் பண்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதை பத்தி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோம் டேஷ்போர்டை பத்தி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு சில சேனல் மானிடைஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி நல்லா டீப்பா உங்களுக்கு உள்ள சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோ, இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் வித்தின் 1 மந்த்க்குள்ள மானிடைஸ் வாங்கலாம். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் உண்டான வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவின் மைய கருத்தை ட்ரெண்டிங் சாங் போடக்கூடாது, ட்ரெண்டிங் வீடியோ போடக்கூடாது, அதை பத்தி தான் நான் சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி வர்த்தபலா தான் இருக்கும் நம்மளுடைய வீடியோ. ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் எதை பத்தி, நம்ம சேனல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ கண்டிப்பா எல்லாருடைய டவுட்டும் நான் வீடியோவை ரெடி பண்ணிட்டேன். யாரும் கோவிச்சுக்காதீங்க. அப்கமிங் 1 by 1 நான் அப்லோட் பண்றேன். புதுசா யாராவது பார்த்தாலும் உங்களுக்கு என்ன டவுட், அதாவது யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. பிளேலிஸ்டா உங்களுக்கு, நீங்க என்னுடைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்த்தாவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தெரியும். சோ சில பேர் இதை தான் பணம் கட்டி படிக்கிறாங்க. சோ நம்ம சேனல் ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்து 6 சேனலுக்கு மேல மானிடைஸ் ஆயிருக்கு. ஒவ்வொன்றுத்துக்குமே நான் லைவ் ப்ரூஃப் போட்டுட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு பயனடைஞ்சவங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும், மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயாவது ஒரு நாள் இந்த கனித்தமிழ் டெக் உங்களுக்கு உதவும். ஏன்னா யாருமே உதவ மாட்டாங்க ஃப்ரீயா. சோ நம்ம சேனல் அது பண்ணிட்டு இருக்கு, பயன்படுத்தி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.